மார்னிங் சாம்பியன் திஸ் ப்ரொஃபசர் ஆசிரியர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து கேட் கேம் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு கேட் கேம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். என்ன விஷயங்கள்லாம் பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்கோம். நம்ம கூட ராம் இருக்காரு, டெக்னிக்கல் சாம்பியன். ஸோ கேடை பற்றி என்ன சொல்கிறாங்க? கேட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் டூல்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது கேட்ன்றது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சொல்லுவாங்க. அது வந்து சாஃப்ட்வேர் டூல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கேட்னால என்ன பண்ண முடியும்? CAD is prepared 2D and 3D drawing which are digital. ஸோ டிஜிட்டல் இது மூலமா 2D and 3D drawing கிரியேட் பண்ணுறது அந்த CAD யூஸ் ஆகுது. CAD அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும். எந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும்? CAD அப்படின்னா டிராஃப்டிங் அண்ட் டிசைனிங் ரெண்டு விஷயம். CAD இஸ் போத் டிராஃப்டிங் அண்ட் டிசைன். அப்படி டிராஃப்ட் பண்ணுறதுக்கும் டிசைன் பண்ணுறதுக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரியலாம். CAD வந்து CAD மாடலை ப்ரிப்பேர் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணி CAD மாடலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? CAD மாடல் யூஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஜாமெட்ரிக் பேட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. CAD இஸ் ப்ரிப்பேர் மாடல் வித் கம்ப்யூட்டர் விச் ஆர் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் அப்படின்றத சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் வந்து டைப்ஸ் ஆஃப் CAD சாஃப்ட்வேர் இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்ல எத்தனை வகை இருக்கு? எக்ஸிஸ்ட்ல 9 வகை 9 வகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். CAD ஸ்டாண்டர்ட் வந்து CAD ஸ்டாண்ட் ஃபார் என்ன சொல்றாங்க? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங். அப்புறம் EDA அப்படின்னா என்ன இது பண்றாங்க? எலக்ட்ரானிக் டிசைன் அண்ட் ஆட்டோமேஷன். எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் அப்படின்றது தான் EDA அப்படின்றது சொல்றாங்க. CAD டெக்னாலஜி வந்து எதுக்கெல்லாம் பரவலாக பயன்படுத்தப்படுது? யூஸ்டு டு டிசைன் டூல் அண்ட் மெஷின் அண்ட் ஆல் டைப் ஆஃப் பில்டிங்ஸ். CAD டெக்னாலஜி வந்து டிசைன் ஆஃப் டூல்ஸ்க்கு யூஸ் ஆகுது, டிசைன் ஆஃப் மெஷினுக்கு யூஸ் ஆகுது, இல்லை பில்டிங் ஜென்ரேட் பண்ணா கூட அது CAD யூஸ் பண்றாங்க. DPD அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் டிஜிட்டல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ஸ். DPDனா டிஜிட்டல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. PLM அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு CAD ஸ்டாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அண்ட் மேனேஜ்மெண்ட். PLMனா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு என்னன்னா ஒரு 10 பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு CAD தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கற்றுக் கொடுத்த ராமுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாப்பியன்.